if the voltage across an electric bulb is increased by 20%, the power output of the bulb will be adequate safety factor எல்லாம் இருக்கு. பவர் டிவிடன் அதிகப்படுத்தும் பல்பு வெடிச்சிருமே சார் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. ரைட்டா? நான் வோல்டேஜ் அதிகப்படுத்திட்டீங்க அதனால வெடிச்சிரும்னு சொல்லிடாதீங்க. லெட்ஸ் கோ டு தி சம். பவர் P is equal to VI அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. V is equal to IR, அது ஓம்ஸ் லா. திஸ் இஸ் மை ஈக்குவேஷன் 1. V is equal to என்ன சார்? IR அப்படின்னு சொல்லுவோம். அப்போ I is equal to என்ன சார்? V by R. So this is my equation number 2. So in the I இங்க substitute பண்ணீங்கன்னா I get the value of power P as V into V by R. அப்போ பவரோட ஈக்குவேஷன் என்ன சார்? P is equal to V square by R. This is my equation number 3. இதுதான் பவருக்கான பவருக்கு வோல்டேஜ். இங்க ரெசிஸ்டன்ஸ் இஸ் remaining constant because அங்க எதுவும் வயர் மாத்தல, லென்த் மாத்தல, ஏரியா ப்ரொசெஷன் மாறல. So what happens? Resistance is constant. So we can write it as P is directly proportional to V square. இப்போ வோல்டேஜை அதிகப்படுத்திட்டேன் பவர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் P is directly proportional to V square, P dash is directly proportional to V dash square. புது வோல்டேஜ் எனக்கு தெரியாது, அதனால என்ன பவர் வந்துருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். ரைட், let us do this sum. P dash by P is equal to V dash square by V square. V dash square by V square. புரியுதா? P dash V dash square, P V square போட்டேன். So P dash is equal to V dash at value எவ்வளோ? It is increased by 20%. So V dash is equal to already இருந்தது V, அதில் 20% போயிடுச்சுன்னா 1.2 times V. V dash is equal to 1.2 times V. So V dash பதில் 1.2 into V the whole square divided by V square அப்படின்னு போடுறேன். So V square cancel ஆயிடுது. So P dash is equal to 1.2 the whole square. 1.2 the whole square அப்படின்னா 1.2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 12 12 சார் 144. 12 12 சார் என்ன சார்? 144. So P dash is equal to 1.44. 1.2 the whole square அப்படின்னு பண்றோம். பண்ணும்போது 12 12 சார் 144. So 1.44. So P dash ஓட வேல்யூ எவ்வளோனா 1.44. P dash ஓட வேல்யூ 1.44. எவ்வளோ அதிகமா இருக்கு? ஆல்ரெடி P 1% இருந்தது, அப்ப அதிகமானது 0.44%. So this 0.44% it increases by 44% is a right answer. This increases by 40. ஏன்னா 1.44 சார் 1.44ங்கிற ஆப்ஷன் ஆல்ரெடி என்ன இருந்தது? 100% இருந்தது, இப்போ 0.44 அதிகமாக இருக்கு. பர்சன்டேஜ்னா என்ன? 0.44 into 100 தான் பர்சன்டேஜ். 100% 44%. Right. So this is the solution. I hope you are clear with this. Let's go to the next question. A current of I ampere is flowing in a long conductor as shown in the figure. Okay. Find the magnetic field at the center O அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். இது எப்படி ஆன்சர் பண்றது? இது சென்டர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ட்ரைட் ஒயரால வருது ஒண்ணு, ரெண்டாவது இந்த சர்க்கிளால வருது. ரைட்டா? ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஒயரால வருது பிளஸ் see it is the magnetic field is developed due to the current flowing in the straight wire as well as in the circle. Right? So B will be equal to mu naught I by 2 pi r plus mu naught I by, of course, mu naught I by 2r. Right? So இதில் என்ன காமன் எடுக்கலாம்? 2r காமன் எடுக்கலாம். mu naught into I by 2r எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by pi plus 1. So the right option is option A. Okay. So this is my option. Yeah. The following figure shows identical bar magnets arranged in different configuration. Each magnet has same dipole moment. Okay, same dipole moment. Which configuration has minimum dipole moment? என்ன சார் ஒண்ணுமே புரியல. இங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்க? சேம் டைபோல் மொமெண்ட்னு சொல்லிட்டீங்க. இங்க வந்து மினிமம் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு நியாயமா? இது தர்மமா அப்படின்னு கேட்கலாம் தாராளமா. சார் சேம் மேக்னெட்டுக்கான டைபோல் மொமெண்ட் சேமா இருக்கு, ஆனா ரெண்டு மேக்னெட் சேர்ந்தது தான் ஒரு காம்பினேஷன், ஒரு கான்ஃபிகரேஷன். இந்த ரெண்டும் சேர்ந்த கான்ஃபிகரேஷன்ல எதுக்கு குறைவா இருக்கு அப்படிங்கறதான் பார்க்கணும். ரைட்? So in this case let us see. So the dipole moment of a configuration M is equal to 2m cos theta by 2. Okay, magnetic moment of individual magnet is capital M. This is dipole moment small m. Small m is equal to 2 into capital M cos theta by 2. இதுல எதுக்கு மினிமம்? மினிமம்னா என்ன சார்? மைனஸ்ல வரணும். இது இங்க எந்த கேஸ்லயும் மைனஸ் இல்ல. No case it is negative. Right? Now minimum என்ன? 0.
ஸோ காசோட எந்த வேல்யூ ஜீரோவா இருக்கும் சார்? நல்லா தெரியும், காஸ் 90. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இது சார், இதுதான் சார் டிக் அடிக்கிறேன். அப்படியே நம்ம மாட்டிப்போம், போடக்கூடாது சார். காஸ் தீட்டா பை 2, காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு இருக்கு. காஸ் தீட்டா பை 2 90 வரணும். அப்போ ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? 180. அப்போ 180 இருக்குது, இது மட்டும் தான். ஸோ m இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ கேபிட்டல் M இன்டூ cos 180 by 2. Cos 180 by 2 is 90. So cos 90 is 0. The magnetic moment will become 0. This answer 90 0. இங்க cos வந்துச்சு சார், cos 90 0. டக்குன்னு ஆப்ஷன் சி அடிச்சிடாதீங்க. நமக்கு வர வேண்டிய 4 மார்க்கும் வராது, இருந்ததுலயும் ஒரு மார்க் போயிடும். ஸோ தெளிவா என்ன பண்ணோம்? cos theta by 2 0 ஆகணும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும்? 180 இருந்தாதான் 180 by 2 is 90. Cos 90 becomes 0. The right option is option B. What will be the impedance of the circuit shown in this figure? Impedance, yes sir, it is denoted by letter Z. Z is equal to V by current along the inductor IL minus IC. So V oda value 75 by IL, L sir, L oda value 5 minus C oda value 2. So 5 minus 2 is 3. So 75 by 3 is 25 ohm. Impedance is the resistance offered by the components of the circuit. Resistance is resistance offered by the wire, right? What is impedance? Impedance is the resistance offered by the components of the circuit. So 25 ohm is the right answer, and our option will be option C, right? A ray of light is incident perpendicular to one face of a 90-degree isosceles prism. Fine sir, this is an isosceles prism and is totally internally reflected at the glass air interface. The refractive index n of the prism will be அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தியரியில 2 கொஸ்டின் நல்லா தெரிஞ்சுக்கணும். தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் should be greater than the critical angle and n1 should be greater than n2. Right? These are the 2 things. Okay, that we have to know. நம்ம ஸ்கூல்லையும் படிச்சிருக்கோம். Diamond is the best example for total inter reflection. Right? Now, going to this, the angle of incidence sin I should be greater than the critical angle, that is sin C critical angle. Okay, இதான் பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட் அப்படின்னு அவங்களே கொடுத்துறாங்க. இட் இஸ் டோட்டலி அண்ட் இஸ் டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட் அப்படின்ட்டாங்க. அப்போ டோட்டலி இன்டர்னலி ரிஃப்ளெக்டட்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்? இட் இஸ் 45 டிகிரி. இட்ஸ் given in the diagram. So sin 45 degree is greater than sin C. Any doubts? So far no doubt. What is sin 45? 1 by root 2. 0, 1 by 2, 1 by root 2. Sin 0 is 0, sin 30 is 1 by 2, sin 45 is 1 by root 2. So I am writing it as 1 by root 2 is greater than sin C. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லை. 1 by root 2 is greater than sin C. But sir, இங்க sin C போட்டுருக்கீங்க சார். உங்க கேட்டுக்கிறது என்ன சார்? n refractive index அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ refractive indexக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, we know that mu is equal to 1 by sin C. இங்க n-ங்கிறதால n is equal to 1 by sin C. அப்போ we can rewrite this equation as sin C is equal to 1 by n. Sin C is equal to 1 by n. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல 1 by root 2 is greater than sin C-ங்கிறது n நமக்கு தான் தெரியும். refractive indexக்கும் critical angle-க்கு என்ன ரிலேஷன்? So this let us have it as equation 1 and this we can have it as equation 2. So substitute 2 in 1, we get what we get? 1 by root 2 is greater than. சரி, இங்க ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த ஈக்குவல் டு எப்படின்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஈக்குவல் டு மட்டும் வந்துடக்கூடாது. ஸோ 1 by root 2 is equal to sin C. sin C க்கு பதில் என்ன போடலாம்? 1 by n அப்படின்னு போடுறேன். சார் அப்படியே எழுதிக்கிட்டா. ஸோ root 2 greater than n அப்படி பண்ணக்கூடாது. This goes there and this goes here. Cross multiply பண்ணும்போது n is greater than root 2. n is greater than root 2. So my right option will be this. அப்படியே சார் இப்படி இருக்கு. சில பசங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி இருக்கு. root 2 is greater than n. So n is less than root 2 அப்படிங்கறத டிக் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது இங்க cross multiply பண்ணோம், இது இங்க cross multiply பண்ணோம். So n is greater than root 2. So the right option will be option B. Okay.